அரசியல் ரீதியான எதிர்ப்பு, மத அரசியலுக்கு பாஜக ராமர் கோவில் திறப்பு விழாவை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலத்தை இடித்து அதில் கட்டப்பட்டதனால நாங்கள் பங்கேற்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த இரண்டு நிலைப்பாடுகள் அரசியல் ரீதியாக நிலைப்பாடுகளாக முன்வைக்கப்படுது. ஆனால் அதை கடந்து சங்கராச்சாரியார்களும் எதிர்க்கிறாங்க, இந்த திறப்பு விழாவில் திரு மோடி பங்கேற்க கூடாது அப்படின்னு. அந்த எதிர்ப்பையுமே அரசு பொருட்படுத்தின மாதிரி தெரியலையே. இல்ல முதல் விஷயம் ஒரு சிலதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல் அவங்க சொல்லக்கூடியது இந்த ஆலயம் திறக்க கூடாதுன்னு சொல்லல, இந்த ஆலய இதுல மோடி பங்கேற்க கூடாதுன்னு சொல்லல, அதையெல்லாம் சொல்லல. சொன்னதை கரெக்டா சொல்லணும். அவங்க சொன்னது முதல்ல கோவில முழுமையா முடிவு வேலைகளை முடிக்கணும், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டா பூஜைங்கிறது செய்யணும். அவங்க தரப்புல இருந்து அவங்க சாஸ்திரப்படி என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்களோ அதையெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அவங்க அதை ராமநவமியில பண்ணிருக்கலாமே, அதுக்கு கொஞ்ச நாள் தள்ளி வரப்போற ராமநவமியில கூட பண்ணிருக்கலாம், அதுக்குள்ள வேலைகளை முடிக்கலாம், அந்த ஆஸ்பெக்ட்ல தான் சொல்லப்பட்டது. இல்ல, சங்கராச்சாரியார்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அது அந்த தரவுகள் அடிப்படையில தான் சொல்றோம். என்ன சொல்றாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளை விக்லாங் அப்படின்னு அழைக்க வேண்டாம், திவ்யாங்னு அழைங்க அப்படின்னு மோடி சொல்றாரு. ஆனால் இன்று இது ஒரு திவ்யாங், முற்றுப்பெறாத ஒரு கோவில், சகல உறுப்புகளையும் கொண்ட பெருமானை எப்படி இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்ய முடியும் அப்படின்றத அவங்களோட கேள்வி. அப்புறம் பிரதமர் மோடி மதச்சார்பின்மை உறுதிமொழியை 3 முறை எடுத்திருக்கிறார். 3 முறை எப்போ அப்படின்னா, முதல் முறை எப்போ எடுக்கிறாரு அப்படின்னா, பாஜக உறுப்பினர் ஆவதற்காக. அதாவது அந்த கட்சி மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் அளிச்சிருக்கு, அப்போ ஒரு முறை எடுத்துக்கிறாரு. 2வது முறையாக எம்பி ஆன போது அரசியல் சாசன பிரமாணம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் பிரதமரான போது 3வது முறையாக மதச்சார்பின்மை பிரச்சாரம் எடுத்துக்கிறார். அதனால் அவர் எந்த மத பணியிலும் ஈடுபட முடியாது. அனைவரின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது பற்றி அவர் பேசினால், நாட்டில் எல்லா மதத்தினரின் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று அங்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் போது மட்டுமே இது நடக்க முடியும், ஒரு மதத்தோடு சம்பந்தப்படுத்தி பண்ண முடியாது. இது 2வது விஷயம். 3வது முக்கியமானது, அவர் திருமணமானவர் என்றால் மனைவியுடன் அமர வேண்டும். திருமணமான எந்த ஒரு நபரும் தனது மனைவியை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த ஒரு சமய பணியிலும் ஈடுபட உரிமை இல்லை. ஏன்னா சமபாதி ஒரு 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 ஜீவனில் சமபாதி ஒரு பெண் அப்படிங்கிறவங்க, திருமணமான நபருக்கு சமபாதி. அதனால் அவர் மனைவியோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும். கோபுரம் மற்றும் கொடிமரம் இல்லாமல் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டால் அந்த சிலை பார்ப்பதற்கு ராமரின் சிலையாக தோன்றும், ஆனால் அதில் அசுரன் தான் இருக்கும், அசுர சக்தி அதில் குடியேறிடும். இதெல்லாம் அவங்க நீங்க சொன்ன சங்கராச்சாரியார்கள் எதுவும் சொல்லலைங்கிறீங்களா? அவங்களுடைய விமர்சனங்கள் இதெல்லாமே. இல்ல 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 அவங்க சொன்னதுல கரெக்ட் தான். அதாவது அவங்க பேசியிருக்கிறத செகுலரிசம் பத்தி நீங்க பேசணும்னு ஆரம்பிச்சு, தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்து கொண்டும் அமைச்சராக இருந்து கொண்டும் கடவுள் எதிர்ப்பு, கடவுள் மறுப்புல இருந்து சனாதனம் அப்படிங்கறத மறுப்புல இருந்து ஆரம்பிச்சு இந்து மதம் எதிர்ப்பு வரலைக்கும் அத்தனையும் செய்து கொண்டு அதே நேரத்துல சிறுபான்மை நிகழ்ச்சிகளுக்கும் போயிருக்காங்க. அவங்களும் அதே பிரமாண இதுதான் எடுத்திருக்காங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இது கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வு. இல்ல, இதை சங்கராச்சாரியார்கள் விமர்சிச்சிருக்காங்களா? இல்ல, ஒரு நிமிஷம். ஏங்க விமர்சிச்சாதானே நாங்க அந்த விமர்சனத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம்னா, அப்ப நம்ம அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க எடுத்துக்கணும். என்னன்னா, சங்கராச்சாரியார்கள் இதை விமர்சித்திருந்தார்கள்னா நம்ம அதை கண்டிப்பா அக்கௌண்டபிளா கொண்டு வரணும். அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. இது அது அங்கேயும் பொருந்தும்ங்கிறதுக்கு சொல்றேன். அதாவது அவங்க விமர்சனம்ங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஆனா அது அந்த எக்ஸாம்பிள மற்ற இடத்துக்கு பொருத்தி பார்க்க கூடாதுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். 2வது விஷயம், நிச்சயமா அவங்களுடைய தொடர்ந்து ப்ராசஸ் படி அவங்க சொல்றதுதான் தெளிவான விஷயம். பிராண பிரதிஷ்டா பூஜைங்கிறத இந்த ஆகம முறைப்படி இப்படித்தான் சாஸ்திரப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கும் போது, இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், ஒரே வார்த்தை தான், இது அரசியல் அவங்க ஆதாயத்துக்கு பாஜக பயன்படுத்துவாங்க. அது ஏன்னாக்க நீங்க சிறுபான்மை வாக்கு வங்கி இதை எதிர்த்து பல விஷயங்கள்ல பேசும்போது அதை அவங்களுடைய அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திப்பாங்க. அதை எதிர்த்து மமதா பேசுறாங்கன்னு சொன்னா, மமதா இப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஒரு இந்துத்துவ ஸ்டாண்டுக்கு கவுண்டர் இது எடுக்கிறாங்க. நாங்க தேவி பூஜை பண்ணுவோம், காளி இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி, நான் பஜன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஜ்ரிவால் சொல்றாரு. இந்த மாதிரியாக அவங்களும் எடுக்கிறாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் பேசியது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டோனு. முன்னாடி கடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருங்கிறத பார்த்தோம். அதுக்கு கூட்டணி கட்சிகள்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷன் எப்படியான ஒரு ரியாக்ஷன் வந்தது. இன்ஃபேக்ட் தோல்விக்கு ஒரு முக்கிய பங்காற்றியவர் இவர் தாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க சொன்னாங்கிறதெல்லாம் பாக்குறோம். அதனால இப்போ ஒரு மாதிரியான ஒரு ஸ்டாண்ட எடுக்கிறாரு. அதாவது எப்படின்னா, ஒரு பக்கம் இல்ல இடிச்சதுனால மத்தபடி நாங்க எது இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா
இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சங்கராச்சாரியார்கள் அது அந்த மதத்தின் முக்கிய குருக்களாக அவங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க. இவரு கூட போய் பார்த்தாங்க, எஜமானராக அவர் உட்கார போறது கிடையாது. அதனால அங்கே உட்கார்பவர்கள் பிஹெச்பி சேர்ந்தவர் ஒரு தம்பதி சமேதராக அங்க உட்கார்ந்து அந்த வேலையை செய்ய போகிறார்கள்ங்கிறதான் பாயிண்ட். சரி, போய் அங்க வந்து அதான் சொன்னேன், பிரதமராக அவர் கலந்து கொள்வது தவறு என்று எங்கேயுமே சொல்லப்படல. ரெண்டாவது விஷயம், அங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவர் தான் வச்சு எடுத்து வைப்பாரு அப்படிங்கறதெல்லாமும் கிடையாது. பூஜையை வந்து செய்வதற்கான மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க, இல்ல இந்தியா பூராவுமே எடுத்துக்கங்க, சித்தா இல்ல ஆயுர்வேத டாக்டர்ஸ் எங்கேயும் போய் சர்ஜரி எல்லாம் பண்றது இல்லை. நம்ம அவங்களும் டாக்டர் தான். அப்படியே சொல்லும் போது இவங்க லாஜிக் படி பார்த்தா எனக்கு பிஹெச்டி இல்ல டாக்டரேட் வாங்கிட்டு அதனால நான் போய் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னோம்னாக்கா அதை ஏத்துக்க முடியுமாங்கிறது தான். இல்ல, ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடு எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த நிலைப்பாடை புரிஞ்சுக்க முடியுது. எதிர்க்கட்சிகள் வந்து இதை பாஜக மத அரசியலுக்கு பயன்படுத்துதுன்னு அவங்களுடைய விமர்சனங்களை, அதையும் நம்ம அரசியலாக தான் பார்க்கணும். அந்த விமர்சனத்தை புரிஞ்சுக்க முடியுது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இந்த கோவில் கட்டப்பட்டது, அதனால நாங்க பங்கேற்கல அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி சொல்றது, அந்த நிலைப்பாட்டையும் புரிந்து கொள்ள முடியுது. இஸ்லாமியர்களுடைய மத உணர்வை புண்படுத்தி இது கட்டப்பட்டதுன்னு சொல்றதையும் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள், எல்லா விதமான சாஸ்திர சம்பிரதாயங்களையும் பின்பற்றக்கூடிய சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்புங்கிறத தனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ரெண்டையும் தனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. மூன்றாவது தனிச்சு பார்க்க எதிர்ப்பு. இன்னொன்னு வந்து தர்ம சாஸ்திரங்களின் காரணமாக வரக்கூடிய எதிர்ப்பு. அதுல வந்து திரும்பவும் சொல்லக்கூடியது, இதை நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு இவங்க இந்த பக்கம் சொல்றது வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல. அதுதான் வந்து ஓட்டு வங்கி. இப்ப சங்கராச்சாரியார்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு என்ன நாளைக்கு போய் நான் ஓட்டு போட போறாங்களா, அவங்க நீங்க என்ன வந்து எம்பி எம்எல்ஏ ஆக்கி இல்லைன்னா ஏதோ மந்திரி ஆக்கி உட்கார வைக்க போறீங்களா, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எதிர்க்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய கட்சி, தங்கள் வாக்கை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். எதிர்க்கக்கூடிய கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் மீது இந்து விரோத கட்சிகள், இந்து விரோத நிலைப்பாடுன்னு ஒண்ணு சொல்லும் போது, இங்க சங்கராச்சாரியார்கள் தாமாக முன்வந்து சில விமர்சனங்களை வைக்கிறாங்க இல்லையா, இந்த விமர்சனங்களையும் ஒரு அரசாங்கம் பொருட்படுத்தி இருக்கணுமா? அந்த நிகழ்வுக்கு முன்பாக பிரதமர் பொருட்படுத்தி இருக்கணுமா? அதையும் அக்கௌண்டபிளா கொண்டு வந்திருக்கணுமா? நிச்சயமா. இல்லன்னா அவங்க கிட்ட அதுக்கான வழிவகைகள், ஏன்னா கன்சென்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இந்த மத தலைவர்கள் அவங்க, நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்கன்னாக்க, அதற்கு உண்டான இதுல வந்து அவர்களுக்கான மரியாதையை கொடுப்பது மட்டுமல்லாமல், அதான் சொல்றேன், எல்லா தரப்புக்கும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். இன்னொன்னு கேட்டாங்க, அதாவது மத நம்பிக்கையே இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது, ஆனா இதுல வந்து கவுண்டர் வியூ. இப்போ நீங்க பாபரி மஸ்ஜிதே சொன்னீங்க, அது பிரச்சனை என்ன? நீங்க சொன்னீங்க மனதை புண்படுத்த இல்ல, இந்த பாபரி மஸ்ஜித் பூட்டி வச்சிருந்தாங்கன்னு பார்த்தா, ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து அதுக்கு வந்து ஒரு முதல் கல்லை எடுத்து வைக்கப்பட்டது உள்ளுக்குள்ளங்கிறதையும் பார்த்தோம். இந்த மாதிரியாக பல விஷயம் நரசிம்மராவ் பீரியட்ல தான் வந்து அந்த மொத்த இதுவும் வந்து நடந்தது, இன்சிடென்ட் நடந்தது, பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன்ங்கிறதையும் பார்த்தோம். அத்வானி தலைமையில தான் இடிச்சாங்கறதையும் பார்த்தோம். அந்த லேண்டை நேஷனலைஸ் பண்ணது நரசிம்மராவ் கவர்மெண்ட்ங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்படியாக இருக்கும்போது இன்னைக்கு இங்க மட்டும் வந்து ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறது, அதுக்கப்புறம் தொடர்ந்து எடுக்கப்பட்டதெல்லாம் சட்ட போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் எல்லாமே வந்து நான் கேட்கிறேன், ராமர் பாலம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் நம்பிக்கை சார்ந்தது. ஆனா அதுல வந்து அகழ்வாராய்ச்சி என்ன சொல்லப்படுது, அது அந்த மாதிரியான மேன்மேட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த சுற்றுக்கு நம்ம நகருவோம். செடி கொடிகள் ஆரம்பிச்சு விலங்கினங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை எல்லாம் ஊர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இந்த ட்ராக்ல இனி வரைக்கும் இருக்குங்கிறதையும் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது எப்படி இல்லை, இது ஒரு கற்பனை அப்படின்னு வந்து காங்கிரஸ் அபிடேவிட் ஃபைல் பண்ண போலாம் வந்து அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதெல்லாம் இருக்கு. அடுத்த சுற்றுக்கு நம்ம நகருவோம். அது பொலிட்டிக்கல் இம்பாக்ட் குறித்தும் பேசணும். இன்றைக்கு முடிங்க, இடைவெளிக்கு போயிடும். இல்ல, ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஒருவேளை அடுத்த சுற்றுல வாய்ப்பு இருந்தா அவர்கள் சொல்லட்டும். பிராண பிரதிஷ்டை செய்வதில் மோடி உட்கார கூடாது அப்படின்றதுல ரெண்டு வியூஸ் இருக்கு. ஒன்னு, அவர் வந்து மனைவியோட இல்லை அப்படின்றது சுப்பிரமணியன் சுவாமியோட வியூ. ஆனா இந்த சங்கராச்சாரியார்கள் சொல்றது வந்து மனைவி இல்லைன்றதுனால மட்டும் இல்ல, இவர் போய் எடுத்து வைப்பாரு, நான் பார்த்து கை தட்டணுமா? சரி, அவர் பண்ண கூடாது அப்படின்னா ஏன் பண்ணக்கூடாது? விஹெச்பியை சேர்ந்த ஒருத்தர் உட்காரலாம் அப்படின்னா அவர் ஏன் உட்காரலாம்? ஏன் மோடி அந்த இடத்தில் உட்கார்ந்து பூஜை செய்ய கூடாது?